நீட் தேர்வின் முடிவுகளை நகர வாரியாக, தேர்வு மையம் வாரியாக மாணவர்களின் பெயர்கள் இன்றி சனிக்கிழமையான நாளை மதியம் 12 மணிக்குள் வெளியிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவு செய்திருக்கிறது. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையறி டிவியில் பார்க்க போகிறோம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வுக்கான நீட் கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. வெளிநாடுகளில் 14 இடங்களும் உட்பட நம் நாட்டில் 571 நகரங்களிலும் 4750 மையங்களிலும் தேர்வு நடந்தது. இதை 23.33 லட்சம் மாணவர்கள் எழுதினர். தேர்வு முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதனை அடுத்து வினாத்தாள் லீக் ஆனதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றனர். இது பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது. வினாத்தாள் லீக் ஆனது, கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது, ஆள் மாறாட்டம், OMR எனப்படும் விடைத்தாளில் மோசடி என பல மோசடிகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரியும், மோசடிகள் தொடர்பான நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை கோரியும் வழக்குகளும் தொடரப்பட்டன. மறுதேர்வு நடத்தக்கூடாது என்றும் வழக்குகள் தொடரப்பட்டன. வெவ்வேறு கோர்ட்டுகளில் நீட் தொடர்பான தாக்கலான வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க NDA வழக்கு தொடர்ந்தது. எல்லாமாக 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கலாகின. தேர்வு மோசடிகள் தொடர்பாக CBI விசாரணைக்கு கோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா அமர்வில் நேற்று இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்தது. மற்ற வழக்குகளை தள்ளி வைத்து இந்த மனுக்களை நீதிபதிகள் விசாரித்தனர். நீண்ட விசாரணைக்கு பின் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் என்ன கூறினார்கள் என்பது பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேர்வு வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் நடந்ததாக அல்லது திட்டமிட்டு கசிய விட்டதாக உறுதியாக தெரிந்தால் மட்டுமே நடந்த தேர்வை ரத்து செய்ய மறு தேர்வுக்கு உத்தரவிட முடியும். CBI விசாரணையில் தெரிய வந்த தகவல்கள் எங்களிடம் தரப்பட்டிருக்கிறது. அவற்றை இப்போது வெளியிட்டால் அது விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். மோசடி செய்தவர்கள் தப்பிக்க வழிவகுத்துவிடும். முதல் கட்ட தகவல்களின் அடிப்படையில் ஜார்க்கண்டின் ஹசாரிபாக் மற்றும் பீகாரின் பாட்னாவில் வினாத்தாள் கசிந்துள்ளதாக தெரிகிறது. குஜராத்தின் கோத்ராவில் OMR ஷீட் எனப்படும் விடைத்தாளில் மோசடி நடந்துள்ளது. ஆனால் 2 சம்பவங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. டெலிகிராம் சமூக வலைதளத்தில் வழியாக வினாத்தாள் கசிய விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதுதான். அதனால் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் பொதுவாக வெளியிட்டிருக்க மாட்டார்கள். மேலும் நாடு முழுவதும் வினாத்தாள் கசிய விடுவதற்கு பெரிய அளவில் தொடர்புகள் தேவை. அதனால் ஒரு சிலரின் குறுகிய நோக்கமே தவிர தேர்வின் மதிப்பை குறைப்பதோ தேர்வின் நம்பகத்தன்மையை குலைக்கும் முயற்சியாகவோ தெரியவில்லை. தேர்வு முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி மாணவர்கள் ஒவ்வொருவரும் தன் மதிப்பெண் என்ன என்பதை மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெற்றனர், எந்த தேர்வு மையங்களில் அல்லது நகரங்களில் அதிகமானோர் அதிக மதிப்பெண் பெற்றனர் என்பது தெரியாது. இதனால் மதிப்பெண் பட்டியல் அடங்கிய முழு ரிசல்ட்டை நாளை மதியம் 12 மணிக்கு NDA தன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். தேர்வு மையம் வாரியாக, நகரம் வாரியாக பட்டியலை வெளியிட வேண்டும். மாணவர்களின் விவரம் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதன் வாயிலாக எந்தெந்த தேர்வு மையங்கள் அல்லது நகரங்களில் மோசடி நடந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்று நீதிபதிகள் உத்தரவு செய்திருக்கிறார்கள். அடுத்த விசாரணையை 22ஆம் தேதி நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தில் உள்ள பெட்டியில் இருந்து நீட் வினாத்தாளை திருடியதாக பங்ச் குமார் என்பவரை CBI அதிகாரிகள் பீகார் மாநிலம் பாட்னாவில் 2 நாட்களுக்கு முன் கைது செய்தனர். அவர்களுக்கு உதவியாக ராஜா சிங் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 4 பேரை நேற்று CBI அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கியிருந்த விடுதி அறைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அங்கிருந்து வரக்கூடிய செய்தி வட்டாரங்களிலிருந்து பொதுமக்களின் பார்வைக்காக நாங்கள் வைக்கிறோம்.